இந்த வியூகங்கள் எப்படி இருக்கு அப்படின்றப்ப திரு ஜெயராம், இப்போ திமுகவில் தொடர்ந்து சொல்வது 200 இடங்கள் இல்ல நாங்க தான் மீண்டும் ஆட்சி அப்படின்னு அதற்கான உரிமைகள் இருக்கு. ஆனா எதிர்த்தரப்பில் வியூகங்கள்ன்றது பல ஆப்ஷன் சொல்றாரு. முதல்ல ஆன்டி இன்கம்பன்சி, அதுவே ஒரு 10%. பாமக நிச்சயம் அதிமுகவுக்கு தான் வந்தாகணும், வேற வழியே இல்லை. ஒருவேளை பிஜேபி எல்லாரும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி விஜய் தனித்து நின்றால் கூட இதுவரைக்கும் திமுக அணிக்கு ஸ்ட்ரென்த்தா பார்க்கப்பட்ட சிறுபான்மை வாக்கு வங்கி செதறும். எப்படி பார்த்தாலும் அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா ஆப்ஷனோடு தான் அவங்க களமாடுறாங்கன்றதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது நிராகரிக்க வேண்டியவர்கள் நிராகரிக்கிற வரைக்கும் எல்லா ஆப்ஷனும் எல்லாருக்கும் இருக்கு. இப்ப ஏற்கனவே உறுதியாக சேர்ந்து இருக்கிறது. நீங்க தலைப்புல சொன்ன மாதிரி பின்புறத்தில் வியூகங்கள் ஒதுக்க வேண்டிய கட்டாயத்துல திமுக கூட்டணி இல்லை. அவங்க தங்களுக்குள்ளான முரண்பாடுகளையும் விவாதங்களாக நேரடியாகவே வெளியில் பொது வெளியில் போட்டுக் கொள்கிறார்கள். தங்களுக்குள்ளான சமரசங்களையும் பொது வெளியில் செய்து கொள்கிறார்கள். அதனால பின்புறத்தில் வியூகம் வகுக்க வேண்டிய வேலை திமுக கூட்டணிக்கு இல்லை. அந்த திமுக கூட்டணி ஏற்கனவே ரவீந்திரன் சொன்ன மாதிரி, ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி அது உறுதியாக இருக்குது. கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்படாது. அதுல மாறுதலுக்கு உட்படாது. ஏன்னா எதிர்கட்சிகள் பாசிச ஆட்சியாளர்கள்னு பாஜகவை சொல்றாங்க. பாசிச அரசியலையும் கையில் எடுத்திருக்கிற பாசிச ஆட்சியாளர்களும் பாசிச அரசியலை கையில் எடுத்திருப்பவர்களும் ஒரு விதமாக இணைந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரியும் போது திமுக கூட்டணி இன்னும் இறுக்கமாக உறுதியாக இவர்களை எதிர்த்து நிற்பதற்கு நிற்கும் அப்படிங்கிறதுனால அந்த அணியில இனிமேல் எந்த விதமான சலசலப்பும் வராது அப்படின்னு நான் உறுதியாக நம்புறேன். மணிகண்டன் சொல்றது இப்ப கடைசி நேரத்துல எப்படிலாம் மதிமுக நிலைப்பாட மாத்துச்சு, திமுக அது மாதிரி மாறும் பாருங்க, கடைசி 3 மாசத்துல பாருங்க அப்படின்றது. வேறு விதமான அரசியல் அபாயங்கள் இல்லாத சூழல்ல, ஜனநாயக ரீதியாக யார் வந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல தேர்தல் நடந்தால் நீங்க சொல்லக்கூடிய எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனா இன்றைய நிலை அப்படி இல்லை. இது மக்களவை தேர்தல் இல்ல, மாநிலத்துக்கான சட்டப்பேரவை தேர்தல் தான். அதனால பாரதிய ஜனதா கட்சியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி பாஜகவுக்கு எதிராக வரக்கூடிய வாக்குகளை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு அதிமுக முயற்சி செய்யலாம், தவேக முயற்சி செய்யலாம், அல்லது நாத்தாக்க முயற்சி செய்யலாம். ஆனால் திமுக ஆட்சிக்கு வராமல், திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்காமல் வேறு யார் ஆட்சி பொறுப்பு ஏற்றாலும் அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜகவின் ஆட்சிக்குத்தான் இட்டு செல்லும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை. அதனால அந்த கூட்டணிக்குள்ள எந்த உரசலும் வராது. மக்களுடைய வாக்குகளும் சென்ற மக்களவை தேர்தலில் இருந்ததை விட இன்னும் கூடுதலாக அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் தான். ஆன்டி இன்கம்பன்சின்றது அவர் மதிப்பிடுறாரு, அதோட சேர்த்து பாருங்க அப்படின்றது அது ஒரு பொதுவான பிலீஃப் தானே. இன்றைய தேதியில் அது ஒரு அனுமானம் தானே. ஹரியானால அதே ஆட்சிக்கு வருது, மகாராஷ்டிரால அதே ஆட்சிக்கு வருது. ஆட்சி என்று இருந்தாலே ஆட்சிக்கு பிறகு தேர்தலுக்கு போனா ஆளும் கட்சிக்கு 10% ஓட்டு லாஸ் தான் அப்படிங்கிறது எங்கேயும் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் இல்ல. பொதுவாக அதாவது யுனிவர்சல் ட்ரூத் இல்ல. அது ஒரு அனுமானம் தான். சில இடங்கள்ல அப்படி நடக்கலாம், சில இடங்கள்ல அப்படி நடக்காமலும் போகுது. ப்ரோ இன்கம்பன்சி அப்படிங்கிறது பெரும்பாலான இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய சீசனாக இருக்கு இது. அதே மாதிரி இங்கே அதே மாதிரி ப்ரொக்ரெசிவான திட்டங்களும் மக்கள் நல திட்டங்களும் இங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவர் சென்னையை விட்டு வெளியில எங்கு போனாலும் அங்கு போய் அவர் முதலமைச்சர் சந்திக்கக்கூடிய மாணவர் செல்வங்களாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, அவரிடம் வெளிப்படுத்துகின்ற வாஞ்சையும் பாசமும் அவருடைய திட்டங்கள் ஒவ்வொருவர்டையும் எப்படி போய் சேர்ந்திருக்குங்கிறத நீங்க சொல்வது ப்ரோ இன்கம்பன்சி இருக்கலாமே தவிர ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அப்ப எப்படிப்பட்ட வியூகங்கள், நான் சொல்வது கூட்டணி சார்ந்த காய்களை எப்படி மாத்தி போட்டாலும் திமுக கூட்டணிக்கு எந்த சேதாரம் நெருக்கடி இல்லைன்றது. திமுக கூட்டணிக்கு எந்த சேதாரமும் இருக்காதுங்கிறது மட்டும் இல்ல, இது 5 முனை போட்டியா 4 முனை போட்டியா 3 முனை போட்டியாங்கிறதுக்கு தான் அந்த பின்புறத்தில் வகுக்கப்படும் வியூகங்கள் எல்லாம் அதுக்கு தான் பயன்பெறுமே. துரைசாமி சார் புன்னகைக்கிறார், அதுதான் உங்க கருத்தாகவும் இருக்கு, அதனால புன்னகைக்கிறீங்களா? என்னோட கருத்தை தான் 2026 பிப்ரவரியில தான் அது தெரியும். மணிகண்டன், நீங்க என்ன காய்கள் நகர்த்தினாலும் கூட இப்ப ஆன்டி இன்கம்பன்சின்றது ஒரு அனுமானம், உங்க நம்பிக்கை. அது எல்லா இடங்கள்லயும் இதே மாதிரி தான். அதிமுகவுக்கு மீண்டும் வரப்ப எல்லாரும் சொன்னாங்க இந்த ஆட்சிக்கு எதிராக மாற்றம் வரும் அப்படின்னாங்க. மீண்டுமே அதிமுக வந்தது இல்ல.
அப்போ என்னதான் கூட்டணி கணக்குகள் காய்களை அது எல்லாமே நம்பிக்கை தான். இவங்க வருவாங்களா வரலையா எதுவும் தெரியாது. அப்படி வந்தாலும் கூட பாதிப்பு இல்லை, திமுகவுக்கு தான் மீண்டும் வாய்ப்பு இருக்கின்றதை எப்படி எடுத்துக்கிறது? கொஞ்சம் எனக்கு கூடுதல் டைம் கொடுங்க. ஏன்னா ஜென்ராம் சாருக்கு நான் பதில் சொன்னோம். 2014 தன்னுடைய அரசியல் மதியூகத்தால் மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு ஏற்படுத்துறதுனால்தான் மேடம் ஜெயலலிதா அவங்க 2வது முறை ஜெயிச்சாங்க. அந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு இல்லாம இருந்திருந்தால் அன்னைக்கு வேற மாதிரி முடிவு வந்திருக்குங்கிறது அரசியலை உற்று நோக்குற ஜென்ராம் சாருக்கும் தெரிய, விஜயன் உங்களுக்கும் தெரியும். ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா சார் இப்ப அந்த முயற்சிக்கு அவங்க போகல. இல்ல சார், அதை ஒன்னா சின்ன நான் அளவு பண்ணுங்க. 1996 அம்மா மீது கடுமையான எதிர்ப்பலை வீசிச்சு. அதெல்லாம் எதிர்த்து அன்னைக்கு களமாடினது யாருன்னு கேட்டீங்கன்னா திரு மறைந்த வாழப்பாடி ராமமூர்த்தியும் சுப்பிரமணிய சாமியும் எதிர்த்து களமாடி தீவிரமா. ஆனா அதோடைய அரசியல் லாப அறுவடை செய்தது அடுத்த தேர்தலில் திரு கருணாநிதி. அப்படிங்கிறப்ப திமுகவிற்கு மாற்று அண்ணா திமுக தான். இந்த இடத்துல விஜயோ நாம் தமிழர் கட்சியோ பாஜகவோ அவங்க நம்பி ஓட்டு போடுற அளவுக்கு அவங்க இன்னும் யாரும் வளரல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சார் கண்ணுல பார்த்தா எல்லாம் ப்ரோ இன்குபென்சியா தெரியுது. பரந்தூர் பயங்கர வேங்கை வயல் தேசியாவில் சந்தி சிற்பி சட்ட ஒழுங்கு, நிறுத்தப்பட்ட நலத்திட்டங்கள், முழுமையடையாத நலத்திட்டங்கள், பட்டியலிடுத்தல் மீது தாக்குதல், விவசாயி மீது குற்றச்சட்டம், கோவை குண்டு வெடிப்பு, மன்னிக்கிடுங்க கோவை உருளை வெடிப்பு, போதை மருந்தின் தலைமை மாநிலம், கை கட்டப்பட்ட காவல்துறை, அரசு அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள் கொலை, பகிங்கர கொலை, இதெல்லாம் உங்களுக்கு ஆன்டி இன்ஃபுளுன்சி. நல்லா சார் சொல்லுங்க. நல்ல ஆன்டி இன்ஃபுளுன்சியா பெரிய அளவுல ஜெயிப்பார். ஒரே ஒரு நிமிஷம். 96 நடந்தது அவர் சொல்ற மாதிரி திமுக தான் அறுவடை செய்ததுங்கிறது உண்மைதான். அது கடைசி நேரத்துல மக்கள் எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக ரஜினிகாந்தும் மூப்பனாரும் வந்து சேர்ந்தாங்க. அதற்கு முன்னால 96 போராட்டம் யாரும் சுப்பிரமணிய சாமி, வாழப்பாடி ராமமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி கோர்ட்ல போராட்டங்களை நடத்தினாரு. வைகோ வீதியில போராட்டங்களை நடத்தினார். வைகோவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வீதிகளில் போராட்டங்களை நடத்திச்சு. திமுக அறிக்கை விட்டது, பொறுமையாக காத்திருந்தது. நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்படித்தான் வந்து சேரும் என்று அவர்களுக்கு ஒரு கணக்கு இருந்தது. அதனால அவங்க காத்திருந்தாங்க. அசம்பிளிக்குள்ள அண்ணா திமுகவுக்கு எதிரான ஒரு வீரம் நிறைந்த போராட்டத்தை காங்கிரஸ் கட்சி நடத்தியது. ஒவ்வொரு தளத்திலையும் ஒவ்வொரு கட்சி நடத்துச்சு. ஆனா தேர்தல் ரிசல்ட் திமுகவுக்கு சாதகமாக வந்தது. அதே மாதிரி இப்போ திமுகவுக்கு எதிராக அதிருப்தி இருக்குது. அது அண்ணா திமுகவுக்கு வந்துரும்னு மணிகண்டன் அண்ணா திமுகவுக்கு மட்டும்தான் வர முடியும் நம்புறாரு. அவர் என்னென்ன விதங்கள் எல்லாம் மக்களிடத்துல திமுக மீது அதிருப்தி இருக்கிறதுன்னு சொன்னாரோ அதுக்கெல்லாம் பிறகுதான் 2024 ஏப்ரல் வந்தது. ஓகே.